Hi, welcome. Now we are going to discuss about that energy transfer on a progressive wave. Last class we have discussed about that distance equation, differential wave equation for a progressive wave we have discussed. Now we are going to discuss about that energy transfer in a progressive wave. Okay, so when you are discussing about that progressive wave, always new waves are generated, continuously generated, and they are moved from move towards the progressive direction. ஒரு எனர்ஜி ஒரு வேவ் வந்து ப்ரொக்ரெசிவ் வேவ்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு வித் சேம் வெலாசிட்டி அண்ட் சேம் ஆம்ப்ளிடியூட். அதான் பிளெயின் ப்ராக்ரஸிவ் வேவ்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ப்ராபிகேட் பண்ணும்போது நியூ வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்படி அந்த வேவ் ஜென்ரேட் ஆகும்போது தே ஆர் ஹேவிங் சம் எனர்ஜி, டிரான்ஸ்ஃபரிங் சம் எனர்ஜி ஃப்ரம் ஒன் வேவ் டு அனதர் வேவ். அந்த எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ வென்எவர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்க்கு மேலே வி ஆர் டூயிங் சம் ஒர்க், ஒரு ஒர்க் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது இட் அட்டைன் சம் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி கேன் பி அப்டைன் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் த கைனட்டிக் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து டோட்டல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணணும்னா we have to calculate that potential energy as well as kinetic energy. ஓகேவா, let me start with that kinetic energy. ஓகேவா, kinetic energyனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. that particle, when the particle is moved in a sample ஒரு harmonic motionல மூவ் பண்ணும்போது let me start with that kinetic energy. அந்த பார்ட்டிக்கிள் வந்து மூவ் பண்ணும்போது ஒரு நம்ம எடுத்திருக்கிற வேவ்ஸ் வந்து ஹார்மோனிக் வேவ்ஸ் எடுத்திருக்கோம். அந்த பார்ட்டிக்கிள் when they are in a harmonic motion they have attained some energy and they are continuously in move. ஓகேவா, அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா that energy will be maximum at the mean. இங்க மேக்ஸிமமா இருக்கும் and it will be zero at extreme distance. ஓகேவா, இங்க மேக்ஸிமம், இங்க ஜீரோ. so we have to consider that one. We know that one. The wave equation for the particle is given by, நம்ம ஏற்கனவே படிச்சோம், அதே தான் இப்பயும் பார்க்க போறோம். the wave equation கான ஃபார்முலா என்னது, y equal to a sin 2 pi by lambda into vt minus x. இது நம்ம ஏற்கனவே ஒரு பார்ட்டிகளோட வேவ் ஈக்குவேஷனால இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து y when it is move it attains some velocity. அப்போ அந்த velocity எப்படி calculate பண்றோம், dy by dt is called as the velocity. ஓகேவா, dy by dt is the velocity அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ அந்த வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். a sin 2 pi by lambda into vt minus x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். when I am differentiating this equation a வந்து அப்படியே தான் இருக்கும், சைன் என்ன ஆகும்பா, காஸ் ஆகும், காஸ் 2 pi by lambda இந்த vt minus x. இதில் இருக்க இந்த டீயோட இருக்கிற டேர்ம்ஸ் மறுபடியும் நமக்கு அங்கே கான்ஸ்டன்ட் டேர்மாக வரும். ஸோ தட் வில் பி 2 pi by lambda into v அப்படின்னு நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம். சேம் டெரிவேஷன் ஹியர் ஆல்சோ. தட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் u. ஓகேவா, தட் இஸ் த வெலாசிட்டி, தட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் a 2 pi by lambda into v into that is cos 2 pi by lambda vt minus x. இது வந்து வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். லெட் வி ஸ்டார்ட் திஸ் ஒன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுன்னு வச்சுப்போம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். நம்ம dy by dt கண்டுபிடிக்கிறோமா, இது நம்மளோட வெலாசிட்டிக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தட் இஸ் the velocity equation u. ஓகேவா, u equal to dy by dt that is given by a into 2 pi by lambda v cos 2 pi by lambda into vt minus x. ஓகேவா, ஸோ கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னப்பா, கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா half mv ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே நமக்கு அந்த ஸ்மால் விக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாட் வி ஆர் டூயிங் தட் ஒன் யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இதில் இந்த எம்முக்கு வந்து நம்ம யூ கேன் கிவ் சம் unit per unit volume நம்ம calculate பண்ண போறோம். so we know that one, this is equation number 4. we know that one density is given by
mass per volume. ஓகேவா? இப்போ நம்ம அந்த யூனிட் வால்யூம்னு எடுத்தோம்னா மாஸை எம்னு மென்ஷன் பண்ணுறேன். யூனிட் வால்யூம் அப்படின்னு எடுத்தோம்னா வியோட வேல்யூ என்ன பார்க்கும் 1ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ the density is written as rho. The density rho equal to m. ஓகேவா? m by v, v வந்து 1ன்றதுனால m by 1 that is equal to m ஆயிரும். So rho equal to m. So I am substituting that one. The half m v square m u square நான் என்ன போட போறேன்? the kinetic energy கான equation ke equal to half m u square. இதுல வந்து half m க்கு பதிலா நான் என்ன பண்றேன்? rho போடுறேன். v square க்கு பதிலா நம்ம v கண்டுபிடிச்சிருக்கோம்ல, v யோட ஈக்குவேஷன் என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? சரி, இங்கே u மென்ஷன் பண்ணிக்க. u யோட ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கோம்? a into 2 pi by lambda into v cos of 2 pi by lambda into vt minus x. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So you have to substitute this equation. So you are getting this as your equation. இப்போ இதுல வந்து ஸ்கொயர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், half rho a square, a வை மல்டிப்ளை பண்ண ஸ்கொயர் பண்ணா a square 4 pi square by lambda square. Then இது வந்து cos square 2 pi by lambda vt minus x. ஓகேவா? vt minus x in the equation. So this is your kinetic energy equation. ஓகேவா? the kinetic energy equation என்ன வந்திருக்கு? half rho a square 4 pi square by lambda cos 2 pi by lambda vt minus x இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ இந்த 2 அடிச்சு கொடுத்துட்டோம்னா, ஸோ we are getting that equation rho into a square 2 rho a square pi square by lambda square cos square 2 pi by lambda vt minus x ன்னு இருக்கு. This is the kinetic energy equation per unit volume. ஓகேவா? we have considered that for unit volume. So the kinetic energy per unit volume is given by 2 rho a square pi square by lambda square cos square 2 pi by lambda vt minus x. Okay, this is our final equation. What is the number of that equation is? This is your 5. This is your 6th equation. Let me take that one. 6th equation. Okay va? So the 6th equation is this one. So நம்ம வந்து kinetic energy கண்டுபிடிச்சாச்சு. This is our kinetic energy. Then we have to go for that potential energy. Okay va? We have to go for potential energy. Second one, potential energy calculate பண்ணுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன சொல்லுவோம்? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷன்ல அப்படியே இருக்கும்போது, அமைதியா இருக்கும்போது இட் இஸ் ஹேவிங் சம் எனர்ஜி. தட் எனர்ஜி இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப அந்த எனர்ஜி வந்து இந்த 0th பொசிஷன்ல மேக்சிமம் ஆகும், இந்த ஹை பொசிஷன்ல ரொம்ப லோவாகவும் 0வாகவும் இருக்கும். ஓகேவா? இங்க மேக்சிமமும் இங்க பொசிஷன்ல மீன் பொசிஷன்ல 0னும் இருக்கும் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அடுத்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இதுல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா வாட் we have to do is we have to do some work. ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் டன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ஒர்க் டன் தான் நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கொண்டு வரணும். ஸோ the work done equal to force into distance. Force into distance. Force kind of formula F equal to ma. Already we know that one. M க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம்? rho ன்னு போடுறோம். அப்ப F equal to rho a per unit volume அப்படின்னு எடுத்துக்கிறதுனால F equal to rho a ன்னு எடுத்துட்டோம். இப்போ we have to find that a என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்றது என்னப்பா? acceleration. Acceleration is dv by dt ன்னு சொல்லலாம், or else d square y by dt square ன்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே dy by dt கண்டுபிடிச்சிருக்கோம். either you can use that equation or ரெண்டு டைம் டபுள் டைம் நம்ம இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். so what we have get that dy by dt நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சோம்? rho into 4 pi square அந்த கொண்டு வந்தோமா? so நமக்கு வந்து a sin 2 pi by lambda
vt minus x. இது வந்து நமக்கு y ஓட equation. This is our y equation. You have to differentiate this with respect to dy. So dy by dt பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 2 pi by lambda v into a into cos 2 pi by lambda vt minus x கிடைச்சது. Again we have to differentiate this equation with respect to y again, d square time again, d square y dt square கண்டுபிடிக்கணும். So இது என்ன ஆகும்? இது constant term 2 pi by lambda v a. இந்த cos differentiate பண்ணீங்கன்னா என்ன வரும்? minus sin 2 pi by lambda into vt minus x. ஓகேவா? இது அதே போல அகைன் இந்த இதுக்குரிய அந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் நமக்கு வரணும். 2 pi by lambda into v. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கு? d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர் என்ன இருக்கு? 4 pi ஸ்கொயர் by lambda ஸ்கொயர் மைனஸ் into a மைனஸ் sin 2 pi by lambda into vt minus x ன்னு இருக்கு. ஓகேவா? this is our a. ஓகேவா? ஆக்ஸலரேஷன் கான ஈக்குவேஷன். நமக்கு f equal to f கான ஃபார்முலா என்னப்பா? f equal to ma. m க்கு பதிலா நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? rho. a க்கு பதிலா we have to substitute this equation. ஓகேவா? this is our that we have 7th equation. This is our 8th equation. So அந்த 7th equationல I am substituting that one. m க்கு பதிலா rho கொடுத்துட்டேன். a க்கு பதிலா 4 pi square a in by lambda square into minus sin of 2 pi by lambda vt minus x. ஓகேவா? இதுக்கு ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா என்ன ஆகும்? சாரி, இது ஸ்கொயர் கிடையாது. f equal to ma. ஓகேவா? இதுக்கு ஸ்கொயர் தேவையில்லை. this is our equation for force. f equal to rho into 4 pi square a in by lambda square into minus sin 2 pi by lambda vt minus x. ஓகேவா? இது வந்து யூனிட் வால்யூம்க்கு கன்சிடர் பண்ணணும். we have to consider for unit volume. ஓகேவா? இந்த sign, what is the sign indicates means the sign indicates that the acceleration is directed towards the mean position. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டிஸ்டன்ஸ் அது வந்து மேக்ஸிமம் இருக்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு. ஆனா இது ஆப்போசிட்ல மூவ் ஆகுது. the mean பொசிஷனுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த மைனஸ் சைன் இண்டிகேட் பண்ணுது. ஸோ f மாடுலஸ் f ன்னு போடும்போது no need to represent that one. ஓகேவா? அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. you can get that one. 4 pi square by lambda square a into sin 2 pi by lambda into vt minus x ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? this is the equation for force. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? we have to consider the potential energy equation கொண்டு வரணும். ஓகே, இது வந்து ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒர்க் டன் per யூனிட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் டன் per யூனிட் வால்யூம் கேன் பி ரிட்டன் as ஒர்க் டன் per யூனிட் வால்யூம் கேன் பி ரிட்டன் as work done per unit volume can be given as 4 rho pi square v square by lambda square y dy. How you are obtaining this one? the equation na per unit volume ரப்ப கீழ வந்து v வந்து 1 ன்னு ஆயிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே தான் போட்டிருக்கேன். 4 pi square இந்த ரோ அப்படியே தான் இருக்கு. 4 pi square rho by lambda square into a. this one, this a sin 2 pi by lambda vt minus x என்னது ya. if you are differentiating with respect to y, ஓகேவா, dy. that work done க்கு என்னப்பா ஃபார்முலா பார்த்தோம்? work done can be given as f into that work done can be given as f into dy. ஓகேவா, this work done can be given as f into dy. இதில் f நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், dy நம்ம பண்ணணும். ஓகேவா,
So this work done can be given as F நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்க F நான் இந்த மாதிரி எழுதுறேன் ஓகே F equal to rho into 4 pi square by lambda square into A க்கு பதிலா நான் என்ன பண்றேன் A sin 2 pi by lambda Vt minus X I can write that as Y ஓகேவா so இது வந்து நம்மளோட F ஓட வேல்யூ okay the F ஓட வேல்யூ இதுக்கு dy okay va if you are taking that dy you will get that one work done per unit volume is given by this equation this is my 8th equation okay F is the 7th equation sorry this is F is the 8th equation this is your 9th equation let me take that so this is the work done per unit volume if you are taking that potential energy per unit volume can be obtained with the work done for moving a particle from its mean position to the displacement y that can be obtained by integrating this equation the equation I integrate panni you can obtain that potential energy எடுத்துக்கலாம் ஓகேவா so the potential energy can be obtained as 4 pi squared v square by lambda square into rho integrating y dy okay va the limit for that is 0 to v இதை integrate பண்ணி you have to get that one y integrate பண்ணா என்ன வரும் நமக்கு y square வருமா y square by 2 வரும் so we are getting that one 4 pi square v square by lambda square into rho y integrate பண்ணனா y square by 2 னு கிடைக்கும் the limits வந்து 0 to v ஓகேவா y square by 2 னு கிடைக்கும் so இதுல ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிச்சலாம் அந்த 2 அடிச்சிட்டு இங்கே 2 போட்டுறலாம் so we are getting that equation as potential energy equation as into rho into pi square v square by lambda square into y square okay va this is the equation for potential energy let me write that take that as 10th equation okay va this is the equation potential energy equal to 2 into rho into pi square v square by lambda square into y square இது வந்து potential energy நமக்கு தெரியும் total energy கான equation என்ன potential energy plus kinetic energy okay va total energy equal to potential energy plus kinetic energy okay va ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு total energy இருக்கும் potential energy என்ன நமக்கு தெரியுமா so potential energy equal to 2 rho pi square v square by lambda square into y ஓட வேல்யூ என்னப்பா a sin 2 pi by lambda vt minus x நமக்கு இதான் equation a ஓட equation so when you are taking the square of that one 2 into rho pi square v square by lambda square இந்த a வை ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் sin ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் 2 pi by lambda vt minus x னு ஓகேவா this is our potential energy கான equation so potential energy in terms of y ல கொடுத்திருக்கேன் kinetic energy in terms of that sin formula ல பாத்தீங்கன்னா what we have derived நம்ம இதுக்கு முன்னாடி derive பண்ணிருக்கோம் the kinetic energy 2 rho a square pi square by lambda square cos square 2 pi by lambda vt minus x னு இருக்கு ஓகேவா அங்க sin squared இருந்துச்சு இங்க cos squared இருக்கு மத்தபடிக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருக்க 2 rho pi square a square by lambda square காமனா தான் இருக்கு so I have taken both the things காமனா நான் எடுத்துக்கிறேன் so total energy kinetic energy கான equation 2 rho pi square v square by lambda square into a square இங்க என்ன இருந்தது cos square 2 pi by lambda
Vt minus x ன்னு இருந்துச்சு ஓகேவா இது வந்து நமக்கு kinetic energy so total energy equal to இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணனும் இதுல காமனா என்ன இருக்குப்பா 2 rho pi square v square by lambda square into a square காமனா இருக்கு மீதி இருக்கிறது sin square 2 pi by lambda Vt minus x plus cos square 2 pi by lambda Vt minus x so sin square theta plus cos square theta 1 so நம்ம total energy என்ன ஆயிடும் அப்போ 2 rho pi square v square by lambda square into a square this will be your total energy okay so ரெண்டு potential energy kinetic energy add பண்ணி நமக்கு total energy equation இதுதான் நமக்கு so இந்த total energy நீங்க பாக்கும்போது அது வந்து you can identify that one kinetic energy இருந்தாலும் சரி potential energy இருந்தாலும் சரி they are differentiated in that phase ல தான் differentiate ஆகுது ஆனா அதோட modulation of that kinetic energy ஓ இல்ல அதோட இதுவோ பாக்கும்போது it is having same amplitude and இது ஓகேவா so total energy E can be written as 2 rho pi square v square by lambda square into a square இதுல வந்து the v square by lambda square can be replaced with n ன்னு நம்ம replace பண்ணி அத நம்ம total energy equal to 2 pi square rho square sorry pi square n square a square where n equal to v by lambda அப்படினு substitute பண்ணோம்னா n equal to v by lambda ன்னு substitute பண்ணோம்னா நம்ம e ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 rho pi square n square a square கிடைக்கும் you can write that one also okay va so we can write that total energy equal to 2 rho square pi square a square sorry 2 rho pi square a square n square okay va இது நமக்கு total energy and இதோட the potential energy தனியா kinetic energy தனியா சேர்த்து போட்டா நமக்கு இது கிடைச்சது so if you are taking that one அந்த individually பார்த்தோம்னா kinetic energy வந்து rho pi square n square a square ன்னு இருக்கும் potential energy இருக்கு rho pi square n square a square இருக்கும் so when you are taking that one the average of these two potential energy kinetic energy சேர்ந்து தான் நமக்கு total energy கிடைக்குது ஓகேவா so the total energy equal to rho 2 rho pi square n square a square ஓகேவா it is a average of the potential energy plus kinetic energy இதோட total தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதோட average எடுத்தோம்னா individually நமக்கு potential energy or kinetic energy கிடைச்சிரும் next we have to obtain that energy transfer energy transfer க்கு equation வந்து energy into the velocity okay va so நமக்கு energy கான equation என்னன்னு தெரியும் 2 rho pi square n square a square இருக்கு n square a square into v that is the total energy transferred from particle to particle when it is propagate towards one direction okay va this is the energy transfer equation and total energy equation பார்த்தாச்சு நம்ம energy transfer equation பார்த்தாச்சு